கிட்டத்தட்ட என்னோட ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்னாங்க. வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நாம் பார்க்க போகிற படம் வந்து காயல் அப்படின்ற ஒரு படம். தமயந்தி அப்படிங்கிறவங்க இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து போலீஸ் கமிஷனர், அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். இவங்களுடைய மகள் வந்து எதிர்பாராத விதமாக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பாடி வந்து இவங்க வீட்டுக்கு வருது. அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு இதனுடைய சாம்பலை எடுத்துட்டு போய் இவங்க இருக்கக்கூடிய அந்த கடலூர் பாண்டிச்சேரியிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இந்த பண்ணுறாங்க. படத்தில் என்னை நடிக்க கூப்பிட்டப்ப இது ஒரு பயங்கரமான காதல் படம் அப்படின்னு சொன்னாங்க. காயல் பறவை எந்தன் வீட்டில் அப்போ போகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் என்ன கதை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த இருக்கக்கூடிய இவங்களுடைய மகளாக இருக்கக்கூடிய காயத்ரி இருக்காங்க இல்லையா, காயத்ரி என்ன பண்ணுறாங்க வந்து ஒரு துணிந்து போராட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நிறைய பெண்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க. ஆனால் இவங்க வந்து இன்னொரு பையனை வந்து லவ் பண்ணுறாங்க. இது வந்து அவர் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். இந்த வீட்டில் எதிர்ப்பு வருது. வீடுனா அப்பா வந்து பாராட்டுறாரு, அம்மா வந்து எதிர்க்கிறாங்க. அதனால அம்மா வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இதனால வந்து அவங்க வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுனால வந்து கல்யாணம் பண்ணியும் அங்கே நிம்மதியாக அவங்க இல்லை, எதிர்பாராத விதமாக தற்கொலை பண்ணியிருக்காங்க. நான் இப்போ இதை சொன்ன இந்த கதை இல்லையா, இந்த கதைகள் எதுவுமே அந்த படத்தினுடைய காட்சிகளாக இல்லை. இதை எதையுமே நம்மளுடைய நிறைய விஷயங்களை நம்மளாவே யூகிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அங்கங்கே சில டயலாக்லையும் அந்த படம் வந்து இதை சொல்கிறாங்க. செத்து போகிறதும் காணாமல் போகிறதும் ரெண்டும் ஒன்று தான். அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரி, ஸ்கிரிப்டை ஃபுல்லாக படிச்சுட்டு என்கிட்ட ஒரு கேள்வி மட்டும் தான் இருந்துச்சு. டைரக்டர் கிட்ட கேட்டேன், இதுதான் காதல் படமான்னு கேட்டேன். ஆனால் இந்த படம் வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயணத்தின் வழியே கொண்டு போகிறாங்க. பயணத்தில் கலக்கும்போது சில உரையாடல்கள் மூலமாக தான் இந்த விஷயமே நமக்கு புரிய வருதே தவிர, இதற்கான காட்சிகள் என்பது அதிகமாக இவர் டைரக்டர் வைக்கல. இந்த மாதிரி இவரை காட்சிகளை இந்த படத்தில் வச்சுருந்தாங்கன்னா இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல படமாக வந்திருக்கும். இந்த படத்தை நல்லா நடிச்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அனுமோல் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க குறிப்பாக வந்து ஜாதிய உணர்வோடு வந்து செயல்படும் போதும், அதே மாதிரி ஜாதிய உணர்வோடு செயல்பட்டு அந்த தன்னுடைய மகள் விரும்பக்கூடிய பையனை வந்து புறக்கணிக்கும் போதும், கடைசியில் வந்து அந்த பையன்கிட்டயே வந்து தண்ணி கேட்டு வாங்கி குடிக்கிற சீன், இந்த மாதிரி நிறைய சீன் வந்து படத்தில் வந்து இயல்பாகவே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த படம் இன்னும் ஆழமாகவும் இன்னும் திரைக்கதையில் வந்து வலுவாகவும் வர வேண்டிய ஒரு படம். படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒளிப்பதிவு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக வந்து அந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷுவல்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டருமே ஓரளவு நல்லா நடிச்சிருந்தா கூட நம்மளுடைய அனுமோலும் அதுக்கு பொண்ணா நடிக்கக்கூடிய காயத்ரியும் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. முதல் காட்சியே ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். ஆனால் படம் போக 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 இந்த படத்தில் வந்து சுவாரஸ்யம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த படம் வந்து 80களுக்கான காலகட்டத்தில் வந்தக்கூடிய ஒரு படம்ன்றதை நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க. அது இன்னைக்கு இருக்கிற இதே பிரச்சனை இன்றைக்கும் இருக்குது. 80ல் இந்த பிரச்சனை இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இருந்தால் கூட இந்த பிரச்சனை இன்னைக்கு வந்து எப்படி அணுக முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. மாட்டுக்கறி பன்னிக்கறி எல்லாம் சாப்பிட முடியுமா? இந்த படத்தில் என்னோட கேரக்டர் தமிழ். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, காயத்ரி வந்து தன் திருமணத்துக்கு முன்னாடியே பல பேர்கிட்ட வந்து போராடுறாங்க, பல பெண்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. ஏன் தான் லைஃப்பில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அப்போ என்ன மாதிரி சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத வந்து அவங்க டைரக்டர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் தன் வாழ்க்கைக்கு அவங்க குரல் கொடுக்கல அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்பா போலீஸ் கமிஷனராக இருக்காரு, இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாரு அப்படின்ற போது இவர் பிரச்சனை ஏன் சொல்லலை, அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை அந்த புகுந்த வீட்டில் நடந்தது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் இந்த படத்தை நமக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய வருது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் தமயந்தி படத்தில் பதில் சொல்லியிருந்தாங்க. இன்னும் திரைக்கதையை சரியாக வடிவமைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து காயலை நாம் எல்லோரும் ரசித்துக்கலாம். மற்றபடி காயல் வந்து ஒரு சராசரி படமாகவும் வந்திருக்கு அப்படின்றத நம்மளால் இப்போ சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த விமர்சனத்தை உங்களை சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது தீபிகா அதிர்வுகளுக்காக ராகவகுமார்.